யார் யாருக்கெல்லாம் இன்னமும் உணர்விலே இளமை இருக்கின்றதோ, வாழ்க்கையை மாற்றிக்கிற அளவுக்கு ஸ்திரம் இருக்கின்றதோ, அவர்களுக்கு மட்டும்தான் இந்த சத்தியங்களை கேட்டவுடனே ஸ்ரத்தை உண்டாகும். இல்லைன்னா என்ன ஆகும்? உடப்பா நம்ம வாழ்க்கைலாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே இந்த வீடு தான், இந்த சோறு தான், இந்த கட்டில் தான், இதை மாறி இன்னொரு கட்டில்னா அது சுடுகாட்டு கட்டில் தான், வேற என்ன அப்படின்னு ஒரு ஏறத்தாழ ஒரு முடிவுக்கு வந்து விட்டவர்களுக்கு ஸ்ரத்தை வருவதற்கான வாய்ப்பில்லை. ஆனா இல்லை, என்னால் என் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும், என் வாழ்க்கையை என்னால் ஸ்திரமாக்கிக் கொள்ள முடியும், என் வாழ்க்கை எனக்கு கட்டுப்பட்டது என்கின்ற ஸ்ரத்தை உடையவர்களுக்கு இந்த தர்மம் தெளிவை ஏற்படுத்தும், இந்த தர்மம் முழுமையை ஏற்படுத்தும், இந்த தர்மம் வாழ்க்கையையே மாற்றக்கூடிய தெளிவாக மாறும். சில நேரத்தில் இந்த சத்தியங்களை கேட்கும் பொழுது ஒரு பொழுதுபோக்காகவும் கேட்கலாம், சில நேரத்தில் ஏதோ ஒரு சில விஷயங்களை சிந்திக்கிற அளவுக்கும் கேட்கலாம். ஸ்ரத்தையோடு வாங்கும் பொழுது ஒரு சத்தியம் உள் செல்லுமானால் வாழ்வின் மொத்த போக்கையே மாற்றிவிடும். ஒரே ஒரு சத்தியம், வால்மீகி வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா போதும். அந்த வால்மீகி ஒரு பெரிய கொள்ளைக்காரனாக இருந்தார், காட்டிலே கொள்ளையடித்துக் கொண்டிருந்தார். அந்த வழியா ஒரு தடவை நாரதர் வர்றார், நாரதரை நிறுத்தி கொள்ளையடிக்க முயற்சி பண்றார். நாரதர்கிட்ட ஒண்ணுமில்லை, அந்த பழைய தம்புரா தான், எவ்வளவு விற்கும் அது, நாரதர்கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஆனா நாரதர் சொல்றாரு, ஏன்பா என்ன கொள்ளையடிக்க முயற்சி பண்ற, என்கிட்ட தான் ஒண்ணும் இல்லையே. இவர் சொல்றாரு, இல்ல இல்ல உங்ககிட்ட ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிட்டு வேணா விடுறேன். செக் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்ப நாரதர் கேட்கிறாரு, யாருக்காக இந்த பாவச் செயலை நீ செய்கிறாய்? சொல்றான், என் வீட்டில் குழந்தை பிள்ளை குட்டியெல்லாம் இருக்கு, அவங்களுக்குலாம் சாப்பாடு போடுறேன், பார்த்துக்கிறேன். அப்ப அவர் கேட்கிறாரு, இது எவ்வளவு பெரிய கர்மம்னு உனக்கு தெரியுமா? இந்த கர்மத்தில் அவர்களும் பங்கெடுத்துக் கொள்வார்களான்னு. கொள்ளைக்காரன் சொல்றான், கட்டாயமா நான் எடுத்துட்டு போற சாப்பாட்டில் பணத்தில் அவங்க பங்கெடுக்கும் போது கர்மத்திலையும் கொள்ளையடிச்சு தான் பங்கெடுத்து தான் ஆகணும். நாரதர் சொல்றார், கிடையாது, போயவர்களை ஒரு முறை கேட்டுப்பார், கேட்டு விட்டு வா. கொள்ளைக்காரன் சொல்றான், என்ன சாமி எங்கிட்டே விளையாடுறிய, நான் போயிட்டு வர வரைக்கும் இங்கேயா இருப்ப, என்னை எப்படியாவது துரத்திட்டு ஓடிடலான்னு பாக்குறியா? நாரதர் சொல்றா, இல்ல வேணும்னா என்ன மரத்துல கட்டி வச்சுட்டு போ. நாரதரை மரத்தில் கட்டி வைத்து விட்டு வால்மீகி வீட்டுக்கு செல்கிறான். கொள்ளைக்காரன் வீட்டில் போய் மனைவியிட்ட கேட்கிறான், நான் தினந்தோறும் பல பேரையும் கொன்று பொருளை எடுத்து வருகிறேன் அப்படின்னு உனக்கு தெரியுமா? மனைவி சொல்ற, நல்லா தெரியும், நீங்க கொள்ளைக்காரன் தான் எனக்கு தெரியுமே. அப்ப நான் எடுத்துட்டு வர்ற பொருளை எல்லாம் அனுபவிக்கின்ற நீ அந்த பாவத்திலும் உனக்கு பங்குண்டா? பங்கு உண்டு அல்லவா? அவ சொல்றா, அதுல எப்படி எனக்கு பங்கு? நீ என்னுடைய கணவன், எனக்கு உணவிட வேண்டியது, குடும்பத்தை பார்த்துக்க வேண்டியது உன் கடமை. நீ எப்படி பண்ணி எடுத்துட்டு வந்தா எனக்கு என்ன இருக்கு? பணத்துல மட்டும்தான் எனக்கு பங்கு, கர்மம் உனக்குத்தான். வால்மீகிக்கு முதல் அடி. அடுத்து குழந்தைகளை கேட்கிறாரு. குழந்தைகள் சொல்றாங்க, அப்பா எனக்கு நீ சாப்பாடு போட்டாகணும், அது நீ எப்படி செஞ்சினாலும் அது உன் கர்மம், எனக்கு என்ன இருக்கு? எனக்கு இதுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. ரெண்டாவது அடி. பெற்றோர்களை போய் கேட்கிறாரு, என்னுடைய பாவத்தில் உங்களுக்கும் பங்குண்டு இல்லையா? அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு வயசாயிருச்சு, நீ எங்க மகன், நீ என் மகன், எங்களை பார்த்துக்க வேண்டியது உன் கடமை, நீ எப்படி பணம் எடுத்துட்டு வந்தா எங்களுக்கு என்ன? அதுல அந்த பாவத்திலே எங்களுக்கு கடன் கிடையாது, கர்மம் கிடையாது, பாகம் கிடையாது. மூன்றாவது அடி. அவனை சுத்தி வாழற இந்த எஞ்சியதை உண்கின்ற வேலைக்காரர்களை கூப்பிட்டு கேட்கிறான். அவங்களும் சொல்றாங்க, எங்களுக்கு எப்படி, எங்களுக்கு சோறு போட உன் கடமை, உங்களுக்கு உனக்கு நான் வேலை செஞ்சிடறேன். கடைசி அடி. அவன் மீண்டும் நாரதரிடம் ஓடி வருகின்றான். ஓடி வந்து முதல் முறையாக அவனுக்கு புரிகிறது, தோப்பிலே இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனிமரம்தான். அவனுக்கு தெளிவா புரியுது, ஆஹா நாம் தனியாக இருக்கின்றோம்,
எல்லா கர்மத்துக்கும் நாம் பொறுப்பு. எல்லா பாவமும் நேரடியாக நமக்குத்தான் வரும், மற்றவர்கள் யாரும் அதற்கு பொறுப்பில்லை. இது ரொம்ப ஆழமாக இந்த சத்தியம் வால்மீகியை உலுக்கி விடுகின்றது. அவனுக்கு சரியான ஸ்ரத்தை இருக்கின்ற நேரத்திலே இந்த சத்தியத்தை நாரதர் அவனுக்கு புகட்டி விடுகின்றார். ஸ்ரத்தை இருக்கும் பொழுது சொல்லப்பட்டு விடுமானால் சத்தியம் நேரடியாக வாழ்க்கையை மாற்றிவிடும். அதுல சந்தேகமே இல்லை. நேரடியாக வாழ்க்கையை மாற்றிவிடும். ஒரே ஒரு வார்த்தை தான் வாழ்க்கையே மாறிவிட்டது. ஒரே ஒரு சத்தியம்தான் உணர்வே மாறிவிட்டது. வால்மீகி நாரதர்ட்ட கேட்கிறாரு, சாமி என்ன வழி? இந்த கர்மத்தை எப்படி தீர்ப்பேன்? இந்த கர்மமெல்லாம் எனக்கு மட்டும்தான் எல்லாரும் சொல்றார்களே. நாரதர் வால்மீகி தீட்சை அளிக்கின்றார். தீட்சையை ஏற்று அவன் தியானத்திற்குள்ளே ஸ்ரத்தையோடு முழுகும் பொழுது அவனை சுற்றி மிகப்பெரிய பாம்பு புற்று எழும் அளவிற்கு அவன் தியானத்திலே இருக்கின்றான். அதனாலதான் வால்மீகின்னு பேர். வால்மீகினா பாம்பு புற்றுன்னு அர்த்தம். பாம்பு புற்று வளர்கின்ற அளவிற்கு அவன் சமாதியிலே இருந்ததனால் வால்மீகின்னு பேர். பிறகு ஞானமடைந்து தன்னுடைய அனுபூதியிலே பார்த்து ராமாயணத்தை எழுதுகின்றார் வால்மீகி. ஸ்ரத்தையோடு ஒரு சத்தியம் உள்வாங்கப்பட்டாலும் வாழ்க்கையே மாற்றும் சக்தி அந்த சத்தியத்திற்குண்டு. அதனாலதான் எம்பெருமான் சொல்றாரு, ஸ்ரத்தை இல்லாதவர்கள் என்னை அடையாமல் இந்த மீண்டும் 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 இந்த துக்கத்திலேயே பிறந்து வாழ்கிறார்கள். எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கும் பரம்பொருளான என்னால் உலகமே நிறைந்திருக்கின்றது. ஆனால் நான் அவைகளிடத்தில் இல்லை. ஆழ்ந்து புரிஞ்சுங்க. அது எல்லாம் எனக்குள்ள இருக்கின்றார், ஆனா நான் அதற்குள் இல்லைன்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவைகள் எல்லாவற்றையும் தாண்டியும் இவர் இருக்கின்றார். ஒரு ரூபாய் 100 ரூபாய்க்குள் இருக்கின்றது, ஆனால் 100 ரூபாய் 1 ரூபாய்க்குள் இல்லை. அதைத்தான் இங்க சொல்றாரு. எல்லாம் என்னுடைய பாகமாக இருக்கின்றது, நான் அவைகளுடைய பாகமாக இல்லை. ஏன்னா அவைகளுக்குள்ளே அடக்குகின்ற அளவில் நான் இல்லை, அதை தாண்டி இருக்கிறேன்னு சொல்றார். இவைகள் எல்லாமே அவருக்குள் இருக்கின்றதென்றும் அவர் இவைகள் எல்லாம் சேர்ந்து இதையும் தாண்டிய சக்தி என்று புரிந்து கொள்ளுபவன் தர்மத்திலே ஸ்ரத்தையுடையவனாக மாறுகிறான். ஏன் இந்த வார்த்தை சொல்லப்படுதுன்னா, சொல்றவருடைய சக்தியும் தகுதியும் புரிந்தால் மட்டும்தான் சொல்ற வார்த்தைகளை கடைபிடிப்பார்கள் மனிதர்கள். சொல்றவருடைய சக்தியும் தகுதியும் புரிந்தால் மட்டும்தான் சொல்ற வார்த்தைகள் கடைபிடிக்கப்படும். அதனாலதான் எம்பெருமான் சொல்றாரு, இது அவருடைய பெருமைக்காக சொல்லிக் கொள்ளவில்லை, அர்ஜுனனுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக. அப்பா, இதுதான் நான் இருக்கின்ற உணர்வு நிலை, இதை உணர்ந்து கொண்டு இந்த சத்தியங்களை வாழ், இந்த சத்தியங்களை கடைபிடின்னு சொல்றார். இதற்கும் அடுத்து இதையும் தாண்டிய ஒரு சத்தியத்திற்குள், இதற்கும் அடுத்து இதையும் தாண்டிய சத்தியங்களுக்குள் எம்பெருமான் நம்மை அழைத்துச் செல்லுகின்றார். அடுத்த சூத்திரங்களில் அடுத்த சூத்திரங்கள் மோகாஷா மோக கர்மாணோ மோக ஞானா விசேதசஹ ராக்ஷசீமாசுரீம் சைவ பிரகிருதிம் மோகினீம் ஸ்ருதாஹ. மோகாசா மோககர்மானோ மோகஞானா விசேதசஹ ராக்ஷசீ மாசுரீஞ்சைவ
பிரகிருதிம் மோகினீம் ஸ்ரிதா. வீணான ஆசையுடையவர்களும் பயன்படாத செயலாளர்களும் கோணல் அறிவுடையவர்களும் விவேகம் இல்லாதவர்களும் மையல் ஊட்டுகின்ற ராட்சச இயல்பை அடைகிறார்கள். யார் யாரெல்லாம் வாழ்க்கையில வீணா போறார்கள்னு சொல்றாரு. வீணாசை உடையவர்கள், தன்னால் அனுபவிக்க முடியாத விஷயங்கள் மீதும் நேரடியாக தன் வாழ்க்கையில் உபயோகமில்லாத விஷயங்கள் மீதும் மோகம் கொண்டவர்கள் தான் வீண் ஆசை உடையவர்கள். நல்லா புரிஞ்சுங்க, எம்பெருமான் இங்க ஆசை உடையவர்கள்னு சொல்லல, வீண் ஆசை உடையவர்கள். உதாரணத்துக்கு, உங்களுக்கு வாழறதுக்கு ஒரு வீடு போதும், ஆனா அதோட நிறுத்துறதில்ல. கொடைக்கானல்ல ஒரு வீடு வாங்கி வச்சா போனா தங்கலாம் இல்ல, ஊட்டியில ஒரு வீடு வாங்கி வச்சா போனா தங்கலாம் இல்ல. அதுதான் 1000 ஹோட்டல் இருக்கு, போனா எப்ப வேணா தங்கலாமே. சில மனிதர்களுடைய மனம் எதையுமே தனது என்று சட்டப்பூர்வமாக சொந்தமாக்கி கொண்டால் மட்டும்தான் அனுபவிக்கும். உதாரணத்துக்கு, ஒரு விடுமுறைக்காக ஊட்டிக்கு போனா அழகான ஒரு சீன் பார்க்கறாங்க. பார்த்த உடனே அந்த சீனை அனுபவிக்கிறதுக்கு அந்த மனசு போகாது. இந்த இடத்த வாங்கி ஒரு வீடு கட்டி வச்சுட்டா வருஷா வருஷம் வந்து என்ஜாய் பண்ணலாமே, அதுக்கு உழைக்க ஆரம்பிக்கிறது, வாங்கி கட்டியும் வைக்கிறது. ஆனால் இந்த வாங்கி கட்டி வைக்கிறதுக்காக உழைக்க ஆரம்பிச்சல இந்த வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைம் இல்லாமல் போயிடும், அவ்வளவுதான். அப்புறம் கட்டி வச்ச வீட்டை வாட்ச்மேன் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். இதுதான் வீண் ஆசை உடையவர்கள்னு சொல்றது. நேரடியாக உபயோகமாகாது என்று தெரிந்தும் தேவையில்லை என்று தெரிந்தும் அவைகள் மீது இருக்கின்ற விருப்பத்தை விட முடியாததனாலே காலத்தையும் நேரத்தையும் பணத்தையும் விரயமாக்கி கொண்டிருப்பவர்கள் வீண் ஆசை உடையவர்கள். அவங்களுக்கே தெரியும் சில நேரத்தில், ஆனா விட முடியாது. திருவண்ணாமலை கோவில்ல சாமி சின்ன வயசுல பார்த்தது உண்டு. குரங்குகள் அதிகமாக மலையிலிருந்து கீழே இறங்கி வந்துருச்சுன்னா இந்த வேடர்களை வைத்து குரங்குகளை பிடிச்சு எடுத்து போய் திரும்ப மலையிலேயே விடுவார்கள். அதுக்கு பொறி வைப்பார்கள். வேற ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரண ஒரு டம்ளர்ல 2 பக்கத்தையும் துளை செய்து விடுவார்கள். காலியா இருக்கும் அந்த டம்ளரோட ஒரு பக்கத்தில் ஏதாவது ஒரு ஸ்வீட்டை வச்சிருவாங்க, அவ்வளவுதான். அந்த குரங்கு அந்த டம்ளர் வழியா கையை விட்டு அந்த ஸ்வீட்டை பிடிச்சுக்கும். ஸ்வீட்டை பிடிச்சிக்கிட்ட அப்புறம் கையை முறுக்கிக்கிட்டதுனால அந்த டம்ளர் வழியா குரங்கால அந்த கையை திரும்ப வெளியில் எடுக்க முடியாது. அதை பிடிச்சிக்கிட்டே இழுத்துட்டு இருக்கும். அந்த குரங்குக்கு நல்லா தெரியும் அந்த கையை ஸ்வீட்டை விட்டா கையை வெளியில் எடுத்துடலான்னு. ஏன்னா அது கையை விட்டு தானே ஸ்வீட்டை பிடிச்சது, ஆனா விட மனசு வராது. அந்த ஸ்வீட்டையும் பிடிச்சுக்கிட்டே கையை வெளியில் எடுக்க படாத பாடுபடும். அந்த 2-3 நிமிஷத்துல வேடர்கள் வந்து அந்த குரங்கை பிடிச்சிருவார்கள், அவ்வளவுதான். நம்ம மனமும் இப்படித்தான். விட்டால் நிம்மதின்னு தெரியும், ஆனா விட முடியாது. நான் பார்த்துருக்கேன், ஐயோ பாவம் இருக்கும். ஒரே வினாடி அந்த ஸ்வீட்டை மட்டும் விட்டா போதும், ஓடி போயிடலாம். குரங்குக்கும் தெரியாம இருக்காது, ஏன்னா அது அதே கையை விட்டு அதுதான் பற்றி கொண்டது. விட்டா விட்டுட்டு போயிடலாம். ஆனா ஒரு வீண் ஆசை, அதையும் சேர்த்து தூக்கிட்டு ஓடி போயிட முடியுமா? இந்த ஸ்வீட்டையும் விடாமல் கையையும் வெளியே எடுக்காமல் ஓட முயற்சிப்பது. அந்த டம்ளர் பொரியில கட்டி இருக்கும். அந்த குரங்கு தடுமாறும் பொழுதே இந்த வேடர்கள் ஓடி வந்து விடுவார்கள். வேடர்கள் ஓடி வந்து இந்த பிடிப்பவர்கள் அதை பிடிச்சு கூண்டில் அடைச்சி மலை மேலே தூக்கிட்டு போய் விட்டுருவார்கள். அந்த குரங்கினுடைய தடுமாற்றம் மாதிரி தான் நம்முடைய மனதின் தடுமாற்றம். நம்முடைய மனதின் தடுமாற்றம் சாதாரண தெளிந்த அறிவினாலே சிந்தித்தால் கூட விட்டுவிடக்கூடிய விஷயங்களை விட முடியாமல் தவிப்பவர்கள் வீண் ஆசை உடையவர்கள். பயன்படாத செயலாளர்கள், பயன் இல்லாத செயல்களை செய்பவர்கள். அது இன்னொரு பெரிய பிரச்சனை. வீண் ஆசை மட்டும் இல்லாம பல நேரத்துல நம்முடைய செயல்கள் நேரடியா அந்த ஆசையை பூர்த்தி பண்ணுதான்னு தெரியாமல் கூட செய்து கொண்டிருப்பது.
காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் உங்களுடைய செயல்களை எல்லாம் உட்கார்ந்து அப்படியே ஆராய்ந்து பாருங்கள். குறைந்தபட்சம் 40% பயன்படா செயல்களா இருக்கும். 80% பயன்படா செயலா இருந்தா நீங்க வாழ்ந்து வீண். 60% பயன்படா செயலா இருந்தா உங்களை மாற்ற முயற்சியாவது செய்யுங்கள். 40% பயன்படா செயலா இருந்தா எந்திரிச்சு நின்று உங்கள் வாழ்க்கையை நிமிர்த்தி கொள்ளுங்கள். சாதாரண ஒரு மனிதனை பார்த்தீங்கன்னா 40% பயன்படா செயலா இருக்கும். பயன்படா செயலாளர்கள் காரணமே இல்லாமல் எதையோ நினைந்து ஏதோ ஒரு திசையிலே சென்று கொண்டிருப்பவர்கள். என்னப்பா பண்றேன்? சும்மா பண்றேன். எந்த விதமான தெளிவும் இல்லாமல் இயங்குபவர்கள். ஏன் செய்கிறோம், எதற்காக செய்கின்றோம் அப்படிங்கிறதே இருக்காது. அதனால சுகம் வருமா துக்கம் வருமா ஒன்றும் தெரியாது. ஏதோ இருக்கு போறேன், ஏதோ இருக்கு செய்யறேன். பயன்படா செயலாளர்கள். அடுத்து கோணல் அறிவுடையவர்கள். கோணல் அறிவு எதுவா இருந்தாலும் அவர்களால் நேரா பார்க்க முடியாது. குதர்க்கம், எதையுமே எதிர்த்து 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 இடிக்கும் முயற்சி. இந்த கோணல் அறிவுடையவர்கள், கோணல் அறிவுடையவர்களால உலகத்தை மட்டும் இல்ல தன்னை கூட நேரா பார்க்க முடியாது. அவர்கள் தன்னை கூட துக்கப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். அடுத்து விவேகம் இல்லாதவர்கள். எந்த விதமான விவேகமும் இல்லாதவர்கள், எந்த விதமான தெளிவும் இல்லாதவர்கள். இந்த கோணல் அறிவுடையவர்களை பார்த்தீங்கன்னா எத்தனை விதத்திலெல்லாம் தப்பு பண்ண முடியும்னு அவங்கள கேட்டீங்கன்னா சொல்லிடுவாங்க. அவங்க லைஃப்ல எதை தொட்டாலும் பிரச்சனையா இருக்கும், எதை தொட்டாலும் தவறா இருக்கும். இவங்களை சாதாரண மனிதர்களாலே ஹேண்டில் பண்ண முடியாது. சாதாரண மனிதர்களாலே ஹேண்டில் பண்ண முடியாது. ஒரு சின்ன கதை. ஒரு குழந்தை திடீர்னு ஒரு காயினை முழுங்கிருச்சு. அவங்க அம்மா டாக்டர்கிட்ட தூக்கிட்டு போறாங்க. அந்த நர்ஸ் என்னென்னவோ பண்றாங்க, ஒன்றும் சரி பண்ண முடியல. டாக்டர் என்னென்னவோ பண்றாரு, ஒன்றும் சரி பண்ணவே முடியல. உடனே டாக்டர் சொல்றாரு உடனே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். திடீர்னு அந்த பக்கமா வந்த ஒரு நபர் அந்த குழந்தைய என்னவோ பண்ணி எடுத்து கழுத்துல எங்கேயோ ஒரு இடத்துல தட்டுறாரு. டப்புன்னு காயின் வெளியில வந்து விழுந்துருது. காயின் அந்த குழந்தை துப்பிடுது. இவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். அந்த டாக்டர் சொல்றாரு, அந்த வந்தவரை பார்த்துட்டு, வாங்க டாக்டர், ரொம்ப நன்றி, பெரிய சேவை பண்ணிட்டீங்க, நீங்க எந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்றீங்க அப்படின்னு. இல்லப்பா நான் டாக்டர்லாம் இல்லை, இன்கம் டேக்ஸ் ஏஜென்ட், அவ்வளவுதான் அப்படின்னா. பணம் எங்க இருந்தாலும் எங்களால் வெளியில் எடுத்துட முடியும். இந்த மாதிரி ஆளுங்களால மட்டும்தான் அந்த கோணல் அறிவுடையவர்களை ஹேண்டில் பண்ண முடியும். சாதாரண மனிதர்களாலே அந்த கோணல் அறிவுடையவர்களை ஹேண்டில் பண்ண முடியாது. பணத்தை எங்க இருந்தாலும் எடுக்கிற சக்தி உடையவர்கள். அந்த மாதிரி ஆபீசர்ஸால மட்டும்தான் இவங்களை ஹேண்டில் பண்ண முடியும். கோணல் அறிவுடையவர்களையும் விவேகம் இல்லாதவர்களையும் தன்னுடைய சிந்தனையின் போக்கோ அதோட எண்ட் ரிசல்ட் என்னவா ஆகணும்ன்ற தெளிவே இல்லாமல் செயல்படுவது. அந்த எண்ட் ரிசல்ட் என்ன ஆகணுமோ அதை யோசிச்சு தெளிவாக செயல்படுவது விவேகம். அந்த அளவுக்கு விவேகம் இருப்பதில்லை விவேகம் இல்லாதவர்கள். விவேகம் இல்லாமல் இயங்குபவர்கள். இது போன்ற மனிதர்கள் ராட்சச தன்மையிலேயே வாழுகின்றார்கள். அவர்களுக்கு முழுமை மலர்வதே இல்லை. இந்த வீண் ஆசை உடையவர்கள்ன்ற வார்த்தை புரிஞ்சுதுன்னா போதும். நாமே நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்த ஆசைகள் தவறுன்னு பகவான் சொல்லல. இங்க வந்த பிறகு மற்றவங்களெல்லாம் பார்த்து சேர்த்துக்கிட்ட ஆசைகள்.
நாம் எந்த ஆசைகளோடு இந்த உலகத்துக்கு வந்தோமோ அதுக்கு தேவையான சக்தியை நாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதான் பிராரப்தம். அதை பூர்த்தி செய்வதில் தவறில்லை. ஆனால் இங்கே வந்த அப்புறம் நம்ம மற்றவங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி சேர்த்துக்கிறோம் பாருங்க, அதுதான் ஆகாமியம். ஆகாமியத்தைத்தான் வீண் ஆசைகள்னு சொல்றாரு. தான் அனுபவிக்க முடியாமல், தனக்கு தேவையில்லை என்று தெரிந்தும், அனுபவித்து முடிக்கப் போவதில்லை என்று தெரிந்தும் அவைகளின் மீது கொள்ளுகின்ற ஆசைகள் வீண் ஆசை உடையவர்கள். வீண் ஆசை உடையவர்களும் பயன்படா செயலாளர்களும் கோணல் அறிவுடையவர்களும் விவேகம் இல்லாதவர்களும் மயலூட்டுகின்ற ராட்சசத்தன்மையை அடைகிறார்கள். வாழ்க்கையில் நீங்க அடையக்கூடாத ஒரு நிலை இந்த ராட்சச நிலைதான். அடைய வேண்டியதையும் சொல்லுகிற எம்பெருமான் அடையக்கூடாததை பற்றியும் சொல்லி உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றார். அடைய வேண்டியதை மட்டும் சொல்லாமல் அடையக்கூடாதவைகளையும் சொல்லி எச்சரிக்கை செய்கின்றார். அடையக்கூடாதவைகளை சொல்லி எச்சரிக்கை செய்யும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் தெளிவு உண்டாகும். அதாவது அன்னெசரி, தேவையே இல்லாமல் நம்மை சுற்றி உருவாகி இருக்கின்ற எண்ண வளையங்கள் தான் ஆசைகள். கட்டி மாதிரி நம்மை சுற்றி கட்டி இருக்கின்றது. unnecessary fantasies, unnecessary conditionings, unnecessary-யான மன அமைப்பு, இதைத்தான் வீண் ஆசைகள்னு சொல்றோம். பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க என்டர்டெயின் பண்ற சில ஃபேண்டசிஸ் பூர்த்தி பண்ணவே முடியாது, நல்லா தெரியும் உங்களுக்கு. ஆனா அவைகளை வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறது. சாமி எப்பவும் சொல்றது உண்டு, நேரடியா உங்க வாழ்க்கைக்கு தேவையான அளவு காமத்தை வைத்துக் கொள்ளுங்கள். தினந்தோறும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஆசைகளை வைத்துக் கொள்ளுங்கள், அவைகள்ல தப்பு இல்லை. ஆனா நேரடியா உங்க வாழ்க்கையில பூர்த்தியாகவே போறதில்லை அப்படின்ற மாதிரி காமம், நேரடியா உங்க வாழ்க்கையில் அடையப்படவே போறதில்லை அப்படின்ற மாதிரி ஆசைகள், இவைகள் தான் உங்கள் வாழ்க்கையின் அடித்தளமான துக்கம், அடிப்படையான துக்கம். அந்த வீண் ஆசைகள் இல்லாமல் வாழ்ந்தால் போதுமானது.